ஆர்கனைஸ்டு செக்டரே கிடையாது. ஸோ பொறுப்பாளர்கள் அவங்க செஞ்சு அப்படியே டைரக்டா கஸ்டமர்ஸ் வைப்பாங்க. எப்படி பண்றான கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற ஒரு நகையை தரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் வாசவி ஜுவல்லரி மார்ட். அதுக்கப்புறம் 1960களில் எங்க அப்பா தினார குப்தா அவரு இந்த பயணத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்பயே இந்த எடை பார்க்கறது எல்லாமே கைத்தராசு அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ அதுலேயே நிறைய இது நடக்கும். பட் ஃபர்ஸ்டா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அப்பவே திண்டுக்கலுக்கு நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் தான் அந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தது. அப்பயே இந்த மக்களுக்கு ஒரு நல்ல கரெக்டான நகையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எலக்ட்ரானிக் பேலன்ஸ் கொண்டு வந்தது நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் தான். அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாமே கேட்லாக பார்த்து நகை டிசைன் சொல்லி ஆர்டர் செஞ்சுதான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம அப்பயே அந்த காலத்திலேயே ரெடி ஸ்டாக் வச்சிருந்தோம். ஸோ யார் மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் செஞ்சு கொடுக்கணும், வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ரெடியில எடுத்துட்டு போலாங்கிற கான்செப்ட் அப்பயே கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதே மாதிரி 1996ல் மிக பிரம்மாண்டமா ஒரு தென்தமிழகத்திலே மிகப்பெரிய நகை ஷோரூமா அதே மேற்கொண்ட வீதியில நம்ம கடை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல. 2021 இருந்து தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஆனா 2000ல இருந்தே ஹால்மார்க்ங்கிற சிஸ்டத்தை பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வந்தது. ஸோ அப்ப கொண்டு வந்ததுல இருந்தே நம்ம திண்டுக்கல்ல முதல் முறையா ஹால்மார்க் நகைகளை அறிமுகப்படுத்தது நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் தான். ஸோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நாணயம் அப்படின்னாலே நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வந்தது நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் தான். அதே மாதிரி 4வது தலைமுறையா எப்படி ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் 4 தலைமுறையா இங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது மிக பெருமையா இருக்கும். ஸோ அதுக்கு முழு காரணம் நம்ம வாடிக்கையாளர்கள் தான். அதே மாதிரி பிக்கப் சர்வீஸ். ஸோ இந்த இதுல கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்கன்னா முதல் முறையா அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் வண்டியை கூட்டிட்டு போய் அழைச்சி அவங்கள திருப்பி கொண்டு போய் டிராப் பண்ற சிஸ்டமும் ஃபர்ஸ்ட் நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம திண்டுக்கல் மக்களுக்கு என்ன ஒரு முதன்மையான ஒரு நல்ல திட்டம் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது நம்ம வாசவி ஜுவல்லரி மார்ட் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வெற்றி பயணம் தொடரும். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச தொழில் 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த நிறுவனத்தை டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு நாங்க டிரான்ஸ்பரண்டா என்ன கஸ்டமருக்கு என்ன வேணுமோ வாடிக்கையாளருக்கு என்ன வேணுமோ கரெக்டா அதை ட்ரஸ்ட் ஒர்த்தியாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் எப்பயுமே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் நாங்க கன்வே பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த பெரும்பாலும் ரொம்ப கரெக்டாகவும் இன்டெப்தாகவும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறது. 83 வருஷமா இந்த நிறுவனத்தை இயங்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ரெகுலரா எல்லா நிறுவனங்கள் மாதிரி இல்லாம நம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் நார்த் இந்தியாவில இருந்து அந்த காலத்துல இருந்தே நார்த் இந்தியாவில என்ன வடிவமைக்கிறாங்களோ அதை இமீடியட்டா திண்டுக்கலுக்கு கொண்டு வருது. இன்னைக்குமே நார்த் இந்தியாவில பல 28 மாநிலம் இருக்கு. அதுல பல மாநிலம்ல அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நகை வெரைட்டி வரும். எல்லா வெரைட்டியுமே ஃபர்ஸ்ட் நம்ம திண்டுக்கலுக்கு கொண்டு வந்துடும். அதனாலேயே பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அதாவது மதுரையில இருந்து திருச்சியில இருந்து கரூர்ல இருந்து நிறைய மாநிலத்துல நிறைய பக்கத்து ஊர்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டிராவல் பண்ணி நம்ம ஊருக்கு நம்ம ஓவிஜைல வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு தூண்டுகோலா இருந்தது எங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்றதுக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இல்ல பல ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டா வெட்டிங் சங்கீதம்ன்றாங்க. இப்போ உலகம் போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு நம்ம அதுக்கேற்ற அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாதான் இப்போ இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆக முடியும். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்போ எந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனாலும் கோல்டு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனாலும் அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறனாலதான் 4 ஜென்ரேஷனா 85 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இன்னும் திண்டுக்கலோட டாப் ஜுவல்லரி ஸ்டோரா நம்மளால இருக்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிராண்டை புது அமைப்பு பண்ணியிருக்கோம், புதுப்பிச்சிருக்கோம். இந்த புது லோகோங்கிறது இந்த கலருங்கிறது இதை மினிமலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பட் அதே சமயத்துல 4 தலைமுறையா இருக்கிற அந்த பல்லாக்கையுமே
மாத்தல. அந்த பல்லாக்குங்கிறது இத்தனை நாளா இருக்க நேர்மை, நம்பிக்கை மற்றும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம மேல இருக்க ட்ரஸ்ட்டை குறிக்குது. அதே சமயத்துல அதையுமே மாத்தாம அந்த பல்லாக்கை எப்படி மாடர்னா பண்ண முடியுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த பல்லாக்குல புது லோகோ பாத்தீங்கன்னா, இந்த புது லோகோல இந்த மேல இருக்க இந்த ஃபிளவர் சிம்பல் வந்து அரசாட்சி மற்றும் அழகை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த நெக்ல உள்ள இருக்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து அந்த அளவற்ற டிசைன்ஸை குறிக்கிறது. இந்த மாதிரி இந்த லோகோல எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இந்த கலருங்கிறது ராயல்ட்டியை குறிக்கிறது. அந்த காலத்துல பல்லாக்கும் வந்து ஒரு ராயல்ட்டி, ஒரு ராஜாவுக்கு ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கலரும் வந்து அந்த காலத்துல ஒரு ராஜ மரியாதைக்குரிய சிங்க், அது கூட ஒத்து போகிற கலராக இருக்கும். ஸோ அந்த மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கஸ்டமர்ஸ் தான் நமக்கு முக்கியம், நம்ம கஸ்டமர்ஸ் தான் நமக்கு ராஜா அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த கலரை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா பிராண்டை ரீலான்ச் பண்ணதுக்கான முதல் ஸ்டெப்பா நம்ம பியூர் வேல்யூ பில் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாருமே ஊருக்குள்ள பாத்துருப்பீங்க. உங்க நகையில நீங்க வாங்கின நகை பில்லுல டவுட் இருக்கா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா. அதுவுமே நம்ம பண்ண கேம்பெயின் தான். திண்டுக்கல்ல தமிழ்நாடே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தான் இந்த கேம்பெயின் பண்ணியிருக்கோம். அந்த கேம்பெயினோட குறிப்பு என்னன்னா, மக்களுக்கு வந்து நகை பில்லுல எந்த டவுட் இருந்தாலும் நாங்க கிளியர் பண்ணுவோம். நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துச்சு. அந்த எல்லா ரெஸ்பான்ஸையும் ரிப்ளை பண்ணி நம்ம உங்களுக்கு கிட்ட இருந்த டவுட் எல்லாரையும் கிளியர் பண்ணோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது பியூர் வேல்யூ பில். அதாவது எந்த விதமான மறைமுக கட்டணமும் இல்லாத ஒரு பியூர் வேல்யூ பில். A to Z எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம நகை வாங்கிட்டு போகலாம். நகை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு யாருக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு டவுட் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி இது ஒருவேளை அதிகமா கொடுத்துருமா, அது ஒரு வேலை அதிகமா கொடுத்துருமா அப்படிங்கிற டவுட் வந்துடக்கூடாது. அந்த சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கறதுக்காண்டி இந்த பியூர் வேல்யூ பில்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா தங்கம்ங்கிறது சிறுக சிறுக சேமிப்பாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு அது ஒரு எமோஷனல் வேல்யூவா இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பாரம்பரியமா இருக்கும். ஸோ அதுல வந்து எந்த விட கலப்படமும் இல்லாம கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் நம்ம இந்த பியூர் வேல்யூ பில்ல லான்ச் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணிருக்கோம்.